ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் இன் த வேர்ல்டு லேக்கில் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபாரினா கிடையவே கிடையாது, நம்ம இந்தியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அதுவும் எங்கேன்னு கேட்டிங்கன்னா டால் லேக்கில், ஸ்ரீநகரில். ஸோ இது வந்து ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது. அது நேரு பார்க் போஸ்ட் ஆஃபீஸ் 2011 வரைக்கும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். லேக்கு ரொம்ப பெருசுங்க, 22 அடி, மினிமம் 5 ஃபீட்டு, மேக்ஸிமம் 22 ஃபீட்டு. ஸோ 22 கிலோமீட்டர் டால் லேக் மொத்தமும். இந்த 22 கிலோமீட்டரில் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேட் நிறைய இருக்கும். அதில் 14 to 15 கேட் நம்பர் 9:30 to 5 PM வரைக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. 2011 வரைக்கும் நேரு பார்க் போஸ்ட் ஆஃபீஸ்னு இருந்த இடத்த ஒரு சீனியர் ரெப்யூட்டட் போஸ்ட் ஆஃபீஸரும் சப் போஸ்ட் ஆஃபீஸரும், அவங்க 2 பேரும் பாருங்கள், அவங்களாம் ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸுன்னு ஃபைட் பண்ணி மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே ரீச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ். நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்களா? கண்டிப்பாக இருக்குங்க. நான் வரேன் சாரி. நாங்களும் போஸ்ட் கார்டு வாங்கி வீட்டுக்கு போடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக லேட் ஈவினிங்கு 5:30 க்ளோஸ் பண்ணுற டைம் 5 o'clock அதுக்கிட்ட போனோம் நாங்கள். இதுதான் இந்த போஸ்ட் கார்ட்ஸு. அவங்கள நீங்கள் தமிழான்னு கேட்டு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே மியூசியம் இருக்குது. ஸோ ஒன்று ஆஃபீஸ் ரூமு, இன்னொன்று மியூசியம் ரூமு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, டால் லேக்கில் இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் 2 கோடிக்கு எஃப்டி வச்சுருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்னடா பண்ணியிருப்பாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணலாம். அது மாதிரி எஃப்டி மட்டும் 2 crores வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு 5 கார்டு வாங்கிட்டு எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு. ஸோ லேட்டாக ஆகிடுச்சு, அவங்க மியூசியம் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. இங்கே மியூசியம் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன மியூசியம்னா, போஸ்டல் கார்டு எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சுன்ற மியூசியம். ஸோ வேர்ல்டுலேயே வேறு எங்கேயுமே கிடையாது இது மாதிரி விஷயம். ஸ்டாம்ப்பு குத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஸ்டாம்போட சீல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீட்டுக்கு பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு கலெக்டிவ் மெமரியாக வாங்கி வச்சுக்கலாம். நாங்கள் அதை ஸ்டாம்ப்பு 5 கார்டை வந்து ஸ்டாம்ப்பு வித் சீலோடு வாங்கி பண்ணிட்டோம். எல்லோரும் வீட்டுக்கு நியூ இயர் டைமுக்கு முன்னாடி வேறு போய் இந்த மாதிரி நியூ இயர்க்கு வந்து விஷ் வரட்டும் அப்படின்றதுக்காக கார்டு வாங்கி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. வீட்டுக்கு எழுத ஆரம்பித்தானுங்க சொன்ன வேணால் லவருக்கு எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் உண்மை. எல்லோரும் அவன் ஆளுக்கு தான் எழுதிட்டு இருந்தானுங்க எங்கள் கேங்கில் எல்லாருமே. ஸோ கேரளா பாய்ஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ண போகிறாங்க. அது பாருங்களேன், மலையாளம் கார்ட்ஸ் நிறைய இருந்தது, மலையாளம் கார்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னே சொல்லலாம். நானும் சரி வெளியில் வந்து உள்ளே அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் நான் போஸ்ட் பாக்ஸில் தான் போடுவேன்னு சொல்லிட்டு கம்பல்சரியான்னு சொல்லி போய் என் கையால் போட்டுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது மாதிரி உலகத்திலே இல்லாத இடம்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. எல்லாமே முடிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப டால் லேக்கில் நடக்க ஆரம்பித்தோம். டால் லேக் அவ்வளோ காமாக அவ்வளோ நீட்டாக இருக்கும். ரொம்ப மைண்டுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் டால் லேக்கில் நடந்து போனீங்கனாலே. கோல்டும் ஹெவியான கோல்டு அந்த சைட்லாம். டிசம்பர் மந்த் வேறு சொல்லவும் வேணும். நாங்கள் போயிட்டு இந்த டைம் சன் செட் ஆகி ஸோ ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் நெக்ஸ்ட்டு.